ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு புட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நான் செஞ்சுருக்கிற இந்த புட்டு பார்த்தோம்னா ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கிற பேக்கெட்டில் கிடைக்கிற மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கிற புட்டு மாவு தான். நீங்கள் எந்த பிராண்ட் வேணுனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது ரைஸ் ஃப்ளார் புட்டு மாவு தான். இதை புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பின்னாடி ப்ரௌன் பார்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி, அதாவது நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோடவே 2 ஏலக்காவையும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ மூடியை போட்டு நைஸாக இல்லாமல் கொரகொரப்பாக, அதாவது துருவுனா மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் தேங்காவை. நான் வீடியோவில் காட்டுற இந்த பதம் இருந்தால் போதுங்க. இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா புட்டு மாவு. இதுதான் நான் காமிச்ச பேக்கெட்டில் இருந்த புட்டு மாவு. இது கொஞ்சம் நொய் அரிசி சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கும் கொஞ்சம் பவுடராகவும் இருக்குது. இந்த புட்டு மாவை 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் புட்டு செய்கிறதுக்கு எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தான் தண்ணியும் யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தோம்னா 1 கப் அளவுக்கு புட்டு மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதை சமமாக பரப்பி விட்டுடலாம். அடுத்து பார்த்தோம்னா சுடு தண்ணி சூடு பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியை நம்ம எந்த கப்பில் புட்டு மாவு அளந்து எடுத்து வச்சோமோ அதே கப்பில் தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற மாவில் புட்டு செய்கிறது ரொம்ப 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 ஈஸியான வேலை. நீங்கள் தேங்காய் மட்டும் துருவி வச்சுக்கிட்டா போதும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம புட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம எந்த கப்பில் புட்டு மாவு அளந்து எடுத்து வச்சுருந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணியை இந்த புட்டு மாவில் சேர்த்துடலாம். சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. புட்டு மாவை இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து, கரெக்டாக எக்ஸாக்டாக 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நம்ம 1 கப் அளவுக்கு போட்ட புட்டு மாவு 3 மடங்காக உப்பி நல்லா வந்திருக்கும். இந்த மாவை நம்ம நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த புட்டு மாவு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்றது தெரியும். இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. அடுத்து புட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் ஃபஸ்ட் லேயராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் ஒரு லேயராக எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்தா புட்டு மாவை ஒரு லேயராக அடுக்கிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் லேயராக துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தோம்னா சர்க்கரையை சேர்த்துருக்கேன். இதே போலவே நீங்கள் எடுத்துருக்கிற பவுலில் எந்த அளவுக்கு குவான்டிட்டி புட்டு பிடிக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் இதே போல் லேயராக அடுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அடுக்கி லாஸ்ட் லேயராக நான் சர்க்கரையை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம புட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை வச்சு நம்ம அதை அப்படி ஆப்போசிட்டாக மோல்ட் பண்ணி எடுத்தோம்னா அழகான சூப்பரான ஒரு புட்டு ரெடி ஆகிடும். ஜஸ்ட் 5 நிமிஷம் போதுங்க இந்த புட்டு செய்கிறதுக்கு. இந்த புட்டு ரெசிபி நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.